வணக்கம். ப்ளஸ் ஒன்னில் வந்து புணர்ச்சி தான் நம்ம பார்க்குறோம், கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். அடுத்த கேள்வி வந்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். 12வது கேள்வி, இழுக்கின்றி, இழுக்கு கூட்டல் இன்றி. இதுலேயும் வந்து விதி 1 வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி அந்த கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கணுமா, இந்த மெய்யை விட்டுட்டு இக்க விட்டுட்டு ஊ ஓடிடும். அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இக்கு கூட்டல் இ கி இழுக்கின்றி என உணர்ந்தது. அடுத்தது 13வது கேள்வி, முறையறிந்து, முறை கூட்டல் அறிந்து. இது என்ன விதி அப்படின்னா, நிலைமொழியில் வந்து ரை ஐ வரிசை எழுத்து இருக்குது. அதனால் விதி வந்து என்ன விதி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி. எவ்வும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஈ உடம்படுமை எழுத்து சேரும். அதுக்கப்புறம் வந்து ஈ கூட்டல் ஆ யா என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி முறையறிந்து என உணர்ந்தது. அடுத்தது 14வது கேள்வி, அரும்பொருள், அருமை கூட்டல் பொருள் ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டிடும். அதுக்கப்புறம் 2வது விதி வந்து இனமிகள் என்ன விதிப்படி, அந்த இனமிகள் பாவுக்கு போ, அந்த இதுக்கு இனமைகள் விதி இம்மு வந்து இன எழுத்து, இனமைகள் விதிப்படி இம்மு வந்து அந்த இடத்துல தோன்றும். அரும்பொருள் என உணர்ந்தது. அடுத்தது 15வது கேள்வி, மனை என, மனை கூட்டல் என அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதில் இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி அந்த இடத்துல வந்து ஈ தோன்றும். மனை கூட்டல் ஈ கூட்டல் என எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து ஈ கூட்டல் ஏ யா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மனை என உணர்ந்தது. அடுத்தது 16வது கேள்வி, பயமில்லை, பயம் கூட்டல் இல்லை. நிலைமொழியில் மெய்யெழுத்து வருமொழியில் உயிரெழுத்து இருந்தாலே வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியை பயன்படுத்தணும். பயமில்லை என உணர்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.